அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நம்ம தல அஜித் குமார் சாரோடைய ஒரு புது அப்டேட். என்னடா ட்ரெய்லர் அப்படி இப்படி விட்டாங்கன்னா அதுதான் இல்லை, பட் அந்த படத்தோடைய ஆஃபிஷியலான ஒரு மேக்கிங் வீடியோ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது குட் பேட் அக்லி படத்தோடைய ஆஃபிஷியல் மேக்கிங் வீடியோ தான். அண்ட் இதில் நம்ம தல அஜித் குமார் சார் நடிச்சிருக்காரு, த்ரிஷா நடிச்சிருக்கான், அண்ட் ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்தில் இந்த ஒரு படம் வெளிவர போகுது ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி. ஸோ இந்த ஒரு மாதத்தில் இந்த படத்தை நாங்கள் அப்படியே மைண்டில் வச்சுக்கணும். இந்த ஒரு படம் வரப்போகுதுன்னு நாங்கள் சொல்லவே தேவையில்லை, பிகாஸ் அதுக்கான ஹைப்பை ஏற்றி விட்டுட்டாங்க. அண்ட் ஜிவி பிரகாஷோட மியூசிக் இந்த ஒரு படத்துக்கு இன்னொரு மெஷரிங் இன்னொரு யூனிட் மாதிரி இதுக்கு அப்படியே ஒரு விஷயத்துக்கும் அள்ளி விட்டுறாரு ஒரு அப்டேட்டுக்கும். ஸோ நாங்கள் போனதுலேயே பார்த்துருந்தோம். இப்போ நாங்கள் இந்த இதை பார்த்துட்டு வந்துடலாமா? ஸோ நீங்களும் வாங்க எங்க கூட சேர்ந்து இந்த ஒரு மேக்கிங் வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பேச வேண்டிய விஷயங்கள் இன்னும் டீட்டெயிலாக அப்புறமா பேசணுமா? ஸோ இப்போ நாங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஸோ 3 minutes la. Okay, ready, 1 2 3 and here we go. Good man, sensation response kandipa அதிகமான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இந்த டீசருக்கு. ஏகே ஒரு ரெட் டிராகன் அவன் போட்ட ரூல அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா? அவன் மூச்சிலே முடிச்சறவா. என்னங்க பிஜிஎம் ஜிவி பிரகாஷ் குமார் சம்திங் ஹி ஹஸ் குக் வெரி வெல். ஓ, ஒவ்வொரு டயலாகும் எல்லாம் பசங்களுக்கான ஒரு துவா என்னன்னு தெரியல. இதெல்லாம் இல்லாமையா நம்ம தலைக்கு கல்யாண் மசத் தான். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் கல்யாண் மசத் தான் கொரியோகிராஃபியா தெரிஞ்சு வச்சுட்டோம். இதுவே பெரிய ரெஃபரன்ஸ் தான். டிராகன். ஸோ அந்த இதில் கூட டிராகனோட இது இருக்குல்ல. AK. அது அசல் படத்தோட ரெஃபரன்ஸாக என்னன்னு தெரியாது, பட் நிறைய பேர் டீகோட் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு விஷயத்தை. அது இதான் இதுக்கு ட்ரை பண்ணிட்டேன். அந்த லுக் பிரகாஷமாக இருந்துச்சு. My darlings, missed you all. நாங்களும் தாங்க. அது ஓஜி சாங் ஃபர்ஸ்ட் சிங்கர். ஓ, March 18th அண்ட் கிரெடிட்ஸ் டு டி சீரீஸாக இதை ரிலீஸ் பண்ண அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றிகள். அண்ட் மைத்ரி மூவி மேக்கர்ஸ். அதுதான் இந்த மாதம் எப்போ 18 எனக்கு டேட் சரியாக தெரியல. 18 எனக்கு செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன். ஆமாம், அப்போது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கர் ரிலீஸ் பண்ணாங்க. மேபி நான் பண்ணுறதுக்கு டைம் லேட் ஆகலாம், பட் அன்றைக்கி நாள் கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்க. முன்கூட்டி அதை சொல்லி வச்சுட்டேன், பிகாஸ் என்னுடைய அன்றைக்கி நாளோடைய ஷெடியூல் கொஞ்சம் அதிகமாக தருவோம். எப்படியுமே இவங்க சாயந்தரம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, எப்படியும் பண்ண முடியாது. ஸோ ராத்திரி டைமில் தான் பண்ண முடியும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த ஒரு டீசர் மேக்கிங்கில் அந்த டீசர் எப்படி இருந்துச்சோ அந்த டீசர்வே இந்த ஒரு வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப தெரியல. அதுவும் மியூசிக்கெல்லாம் பக்காவாக செதுக்கியிருக்காரு ஜிவி பிரகாஷ் குமார். என்னென்னா அவர் சொன்னார், ஒரு சம்பவத்தை நாங்கள் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் வாட் அவர் குக் பண்ண விஷயம் இட்ஸ் ரியலி வெல் ப்ரிப்பேர்ட் அண்ட் ரியலி வெல் குக்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரு டீப் ஃப்ரை அவர் பண்ணி நமக்கு தந்திருக்கார் ஃபேன்ஸ்க்கு. அண்ட் இவருமே சொல்கிறாரு, இவர் நம்மளை மிஸ் பண்ணேன்னு சொல்ல போனால் நாங்களும் தான் மிஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 1 year 1.5 year இவரோட படங்களை மிஸ் பண்ணிட்டோம். ஈவன் விடாமுயற்சி வாஸ்
ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தாலும் இந்த ஒரு படத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பு அதை விட அதிகமாக தான் இருக்குது. படத்தை பார்த்து முடிச்சோட இந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அடுத்து இப்போ குட் பேட் அக்லியோடைய அப்டேட் வரும், சொல்லுங்கள் அப்டேட்டை கொடுங்க ஜிவிக்கிட்ட எல்லாருக்கிட்டுமே கேட்டு கடைசியில் இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ஒரு டீசர் மேக்கிங் லாஸ்ட்டாக ரிவீல் பண்ண விஷயம். அண்ட் ஏகே இஸ் அ ட்ராகன்னு சொன்ன இதில் வந்து அவரோட இந்த ஜாக்கெட்டில் கூட ட்ராகனோட இது இருந்துச்சுங்க. அண்ட் டாக் டு ஏகேன்ற ரெஃபரன்ஸ் ஆகட்டும், அண்ட் ஒவ்வொரு படங்களோட ரெஃபரன்ஸ் இதில் இருந்துச்சு இல்லை. ஸோ அன்னைக்கு வந்து கமெண்ட்ஸில் டிகோட் பண்ணியிருந்தாங்க. நான் அது அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே இந்த விஷயம் இதில் இருந்துருக்கு அப்படின்னு. ஈவன் வாலி, அதுக்கப்புறம் லைக் ஆசல், மங்காத்தா ஒரு படங்களோட இது வந்துருந்துச்சு. ஸோ அப்படி சில விஷயங்கள் இருந்து அது கீழே சொல்லி விட்டுருக்கேன். பிகாஸ் நானும் அதை ரொம்ப அதுக்கான ஹோம் ஒர்க் போட்டு நான் தேடியெல்லாம் பார்க்க போகலங்க. அது டு பி ஆனஸ்ட் அதுதான் உண்மையான விஷயம். அண்ட் மெயினாக இவருடைய ஒரு இதுக்கு தான் நான் மெயினாக எனக்கு பார்க்கணுன்ற இந்த மேக்கிங் வீடியோ சாயந்தரமாக ரிலீஸ் பண்ணும்போது எடுத்து பண்ணியிருக்கணும்னா, பட் நான் அந்த டைமை ஓகே அப்புறம் பண்ணலாமே அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ இப்போ நிறைய பேர் அடுத்தடுத்தா போட்டுட்டாங்க. அண்ட் ஐ டோன்ட் நோ என்னோடய கருத்து அப்பார்ட் ஃப்ரம் தட் எப்படி கண்ட்ராஸ்டிங்காக இருக்குமான்றது தெரியாது. ஸோ உங்களுக்கும் பல கருத்துக்கள் வந்து பார்த்துருப்பீங்கல்ல. அண்ட் எனக்கு இதில் வந்து என்ன மெயினாக அஜித்குமார் சார்ட்ட பிடிச்சது என்னென்னா, இவருடைய அந்த ஒவ்வொரு டைமிங், அந்த டெலிவரி இருக்குல்ல, டயலாகோடைய டெலிவரியாக இருக்கட்டும், இவரோட காஸ்டியூமாக இருக்கட்டும், அண்ட் ஈவன் அவருடைய ரேசிங்கை கூட விட்டு வைக்கல இந்த ஒரு போர்ஷனில். அதையும் காட்டியிருந்தாங்க. அவரோட ஒரு லைக் பேஷனை வந்து இங்கே எனக்கு அதிலே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் ஆதிக் அண்ட் அந்த தலையோட அந்த சேர்ந்து வரும்போது ஒரு சிரிப்பு எல்லாமே இதில் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. ஸோ வெரி வெல் டன் மாதிரி தான் தெரியுது. இதை வச்சும் முடிவு பண்ண முடியல. ஸோ ட்ரெய்லருக்கும் வெயிட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கு தான் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. பிகாஸ் அன்னைக்கு அந்த ஒரு டீசருக்கான மியூசிக்கே இப்படி இருந்துச்சு. கூஸ் பம்ப் வேறு லெவலுக்கு இருந்துச்சு அந்த ஒரு மியூசிக். ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியும், அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு. நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வைக்க மாட்டேன். அண்ட் எனிவேஸ் இது ஒரு தலைப்படம் என்னவா லைக் வேற இருக்கட்டும், ஆனால் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸை வளர்த்துக்கிட்டு போயிட்டு மறுபடியும் நெகட்டிவான ஒரு விஷயத்துக்கு போகக்கூடாது. ஸோ விடாமடிச்சு நான் அதை வந்து அப்படியே நான் ரியலைஸ் பண்ணேன். அந்த டைமில் வருதா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி நிறையா மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு நான் அப்படியெல்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பில் தாண்டி பார்த்ததுக்கப்புறம் பேசலாம் எப்படி இருக்குன்றது மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். அண்ட் ஜிவி எனிவேஸ் அவர் நல்லா தான் பண்ணியிருப்பார். அண்ட் இதில் வந்து த்ரிஷா அவங்களோட எல்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஓவரால் இது வந்து ஒரு தல அஜித்குமார் சாருக்கான ஒரு ட்ரேட். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ஆதிக்கு ஒரு ஃபேன் பாய் எப்படி இந்த ஒரு படத்தை எடுக்கணுமோ அந்த மாதிரி ஒரு சிற்பத்தை செதுக்குற மாதிரி இட்ஸ் லைக் அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஒரு ஓவரால் பார்க்கும்போது அவர் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் தான் இதில் தெரிஞ்சிச்சு. அண்ட் அந்தளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணும்போது அந்த ஒரு ஆர்வம் தெரியுதுங்க. தலையை வச்சு இந்த ஆங்கிள் வச்சுருக்கலாம், இந்த ஆங்கிள் எப்படி எடுத்து எப்படி இருக்கும். ஸோ அதில் பார்க்கும்போதே ஆப்வியஸ்லி கிளியராக தெரியுது இப்படி தான்ன்ற மாதிரி. அண்டு ஸோ அதான் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பார்க்கணும். நான் எதிர்பார்க்கல இந்தளவுக்கு இருக்கும். 3 மினிட்ஸ்க்கு இந்த மியூசிக்கும் ஃப்ளோவோட அவருடைய அந்த நடிப்பு, அவருடைய அந்த டேக்ஸாக இருக்கட்டும், சாரி எதுவாக என்ன இருக்கட்டும், எல்லாமே பார்க்கும்போது பக்காவாக இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த ஒரு டீசர் பிடிச்சிருந்துச்சி. அண்ட் என்னோடய கருத்துக்களையும் சொல்லிட்டேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பார்த்துருப்பீங்கல்ல, உங்கள் கருத்துக்களும் அப்படியே எனக்கு ஏற்ற மாதிரியே கண்ட்ராஸ்டிங்காக மேபி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க. லைக் அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இத்தனை இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் இன்னும் பல அப்டேட்ஸ் வாரத்துக்கு இருக்குதுங்க. நான் இன்றைக்கெல்லாம் தேடிட்டே தான் இருந்தேன். ஏதாச்சும் ஒரு அப்டேட் இருக்கா, ஏதாச்சும் இன்றைக்கெல்லாம் ஃப்ரீயாக தான் இருந்தேன். எடுத்து பண்ணக்கூடிய டைமில் வந்து எதுவுமே இருக்கல. சாயந்தரம் பிஸியானதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தை நான் பார்த்ததுக்கப்புறம் தான் ஓகே தள்ளி விட்டுட்டேன். பட் எனிவேஸ் பார்த்து முடிச்சுட்டோம். ஐம் டன் வித் திஸ் வீடியோ. நீங்கள் இன்னும் என் கூட சேர்ந்து பார்த்துருப்பீங்க. உங்கள் கருத்துக்களை சொல்லிடுங்க. நான் இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு அடுத்து எந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும், இல்லைன்னா இதை பற்றியாச்சும் எடுத்து பேசணும் இருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.